பும்ரா முன், பும்ரா பின். பின் அவ்வளோதான். அப்படின்னு கிமு, கிபி மாரி பும்ரா வந்தாரு, டீம் மாத்தி விட்டாரு. ஒரு பேட்ஸ்மேன் இன்னொரு பேட்ஸ்மேன் எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ, அதே மாரி பவுலர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ம். ஸோ பும்ரா இருக்கிறது போல்ட்டுக்கும் டீமுக்கே வந்து ஒரு சூப்பர் பவர் வந்த மாரி இருக்கு. ஆப்வியஸ்லி போல்ட் வந்து ரொம்ப மோசமா இருந்தாரு. வந்த உடனே அவர் வந்துட்டு ஒரு மேட்ச் அந்த வின்னரா சூப்பர் மாறிட்டாரு. மேரியோல அவங்க பின்னாடியே பெருசானதுக்கப்புறம் அந்த கன்னுன்னு ஒரு பவர் வரும். அந்த ஆ. பவர் வந்தோனே டப்பு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் அதே அடிச்சு தள்ளிட்டு அடிச்சு போயிட்டே இருக்கும். அதே மாரி தான் மும்பை. பும்ரா வந்தோனே எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வந்து அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸா இருக்காங்க. இந்த ஜிடி மேட்சுமே எனக்கு வந்து அது ஒண்ணுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத அந்த மேட்ச். ஒன் சைடா முடிஞ்சிருக்க வேண்டிய மேட்ச். அதுலேருந்து ஒரு இல்ல. அவுட்கம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, எவ்வளோ பெரிய டீமா இருக்கும் பார்த்துக்கோங்களேன். தே ஆர் க்ளோஸ் டூ இம்மார்டல்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலா அவங்க அப்படித்தான் இருந்திருக்கணும் ஸ்டார்ட்டிங்ல. கொஞ்சம் மோசமா அப்படியே ஆனாங்க. லைட்டா ஆ விளையாண்டு க்ளோஸா வந்து மேட்ச் வின் பண்ணாங்க. ஆர்சிபிக்குள்ள மேட்ச் வின் பண்ணியிருக்கணும். ஹேஸ்லவுட்டோட ஒரு அன்பிலீவபிள் ஸ்பெல்லு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. மேட்ச் அப்படியே கை மாறிருச்சு. ஸோ அந்த ஒரு மேட்ச்சுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு மேட்ச் எடுத்தோனே தொடர்ந்து 6 மேட்ச் 6 வின்னு. ஆ எனக்கு நான் தோக்காமலே கப் அடிச்சுருவாங்கன்னு நெனச்சு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை ஜிடி உள்ள வந்து அதுக்கு ஒரு பிரேக்க போட்டாங்க.